நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஏன்னா, நேத்து வரைக்கும் பிரபலமா இருந்த ஒரு நபர், இன்னைக்கு பிணமா இருக்காங்கன்னும் போது, அதுக்கு அவங்களுடைய கணவரே காரணம்னு நெனைக்கும்போது ரொம்பவே நெஞ்சு பதறுது. ஏன்னா, வெளியிலருந்து தான் பல சம்பவங்கள் நடக்குதுன்னு பார்த்தா, கூட இருக்கிறவங்களே இப்படி பண்ணா, எப்படி யார நம்புறதுன்னே தெரியல. ஏன்னா, அந்த அளவுக்கு இன்ஸ்டா மூலியமா தன்னுடைய பிஸ்னஸ ரொம்ப பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆக்குன ஒரு நபர் தான் நங்கநல்லூர் நாகலட்சுமி. இவங்கள ராஜின்னு சொன்னா ரொம்ப நல்லாவே தெரியும். பல பிரபலங்களுக்கு இவங்களுடைய சாரீஸ் தான் ரொம்பவே பிடிக்கும். அதனாலே நெறைய செலிபிரிட்டீஸ் இவங்க ரொம்பவே ஃபேவரட்டான பெர்சனாவும் இருந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய மரண செய்தி கேள்விப்பட்டதுலேருந்து பல பேரும் பல கருத்துக்கள சொல்லிட்டு வர இந்த நிலையில, அவங்கள பத்தி அவங்களே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. அது என்னன்ட்டு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த மரணம் பார்த்திங்கன்னா, குறிப்பா கணவன், மனைவி இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை ஏற்பட்டதுனால தான் நடந்திருக்குன்ட்டு முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஸோ சண்டைய வாய் சண்டையா போட்ட காலங்கள் மாறி, இப்போ வெட்டு குத்துன்லாம் மாறிடுச்சு. ஏன்னா சமீப காலமாவே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் தான் பார்க்க முடியுது. உண்மையாலே பயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் பல பெண்கள் திருமணம் அப்படின்னாலே ஒரு பயத்த அவங்களுக்குள்ள குடுக்குது. ஆனா திருமணம் அந்த அளவுக்கு மோசமானதெல்லாம் கிடையாது. நம்ம யார திருமணம் பண்ணிக்க போறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஸோ இவங்க உருகி உருகி விரும்பி தான் இவர காதலிச்சிருக்காங்க. அந்த விருப்பம் அவங்க அப்பா பார்த்த பையன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் இவரையே திருமணம் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள பற்றி தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஒரு டேலண்டான லேடி, இவங்கள ராஜின்னு சொன்னால் தெரியும் சொல்லியிருந்தோம். இவங்களுடைய கணவர் நேம் சுப்பிரமணியன், 52 வயசு ஆகுது. இவங்களுடைய வயசு பார்த்திங்கன்னா 42 ஆகுது. இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உமா ரியாஸ் அவர்கள் அண்டு ஒரு சில பிரபலமான நடிகைகள் அண்ட் இவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதுக்கு பின்னாடி ஒரு குட்டி ஸ்டோரியும் இருக்குது. இவங்க திருநெல்வேலி பொண்ணு. அங்கேயே ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து ராணி அண்ணா கல்லூரியில் இவங்க காலேஜும் படிச்சிருக்காங்க. அந்த காலேஜில் அவங்க அப்பா ரெக்கார்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. சென்னைக்கு போகணும், சென்னை ட்ரெயின்லாம் பார்க்கணும், சென்னையில் எப்படியாவது ஒரு நாளாச்சும் வாழணும் அப்படின்ற எண்ணம்லாம் இவங்களுக்கு அவங்களுடைய ஊரில் இருக்கும்போது வந்துதாம். அதனாலே என்னவோ சென்னை மாப்பிள்ளைன்னு சொன்னதுமே இவங்க ஓகே பண்ணிட்டாங்களாம். அவங்க அப்பா பார்த்த பையன்தான் இவர். ஆஃப்டர் மேரேஜ் தான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வராங்க. ட்ரெயின் ட்ராவல்லாம் பண்ணும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தாங்களாம். இவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து ஒரே எண்ணம், திருமணம் பண்ணணும், செட்டில் ஆகணும், வீட்டில் வேலையை பார்த்துக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்காங்க. ஆனால் டீச்சிங் அப்படின்ற ஒரு ஃபீல்டை மட்டும் இவங்க ஒரு சர்வீஸாக நினச்சி பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்தே இவங்க டியூஷன் எடுக்கிறது, பசங்களுக்கு சொல்லித்தரது, டீச்சராக ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணியிருக்கும் போது தான் சரி ஓகே இதுக்கப்புறம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்ச சமயத்தில் 50 ரூபாய்க்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 50 500 ஆச்சு, 500 5000 ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்க கணவரை விட இவங்க அதிகமாக சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாரீ பிஸ்னஸ் எப்படி பர்டிகுலராக ஸ்டார்ட் பண்ணலான்னு என்ன வந்ததுன்னா, இவங்க டீச்சராக இருந்ததுனால எப்போவுமே சாரீ தான் வியர் பண்ணுவாங்களாம். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் சாரீலே இருந்ததுனால ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க அம்மாவுடைய சாரீலாம் வியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்து பார்த்து இவங்க சாரீ வாங்க ஆரம்பிக்கிறாங்க, பார்த்து பார்த்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது, நம்ம ஏன் இதையே ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ 100 மீட்டரில் தான் ஒரு இடம் கிடைக்கிது. அங்கே இவங்க சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கடை. அந்த ஓனரே ஓகே நான் இது போல் டெக்ஸ்டைல் ஷாப் தான் வைக்கணும்னு நினச்சேன், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சேன், நீங்கள் அதை பண்ணுறீங்க ஓகேன்னு சொல்லி அங்கே ஷாப்பை வைக்கிறாங்க. அந்த வகையில் ஸ்ரீ சாய் சில்க்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்துடைய ஃபவுண்டராக இவங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு ஜிப் அண்ட் கோ சாரீஸை இவங்க தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னே சொல்லாமல் அந்த பெருமை இவங்களுக்கு இருந்ததுனால இவங்களுடைய இந்த நிறுவனத்துலேயும் அவங்களுடைய இந்த ஷாப்லேயும் இதை மெயினாகவே வச்சுருப்பாங்க. இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் இப்போ பல ரெடிமேடான நிறைய ஆடைகள்லாம் வந்துடுச்சு. அதாவது சாரீலே ரெடிமேட் சாரீலாம் வந்துடுச்சு. 1 மினிட் 2 மினிட்ஸ் அண்ட் 1 ரூபிக்கெலாம் சாரீலாம் இவங்க கொடுத்துருக்காங்களாம். அந்த மாதிரி என்ன மாதிரிலாம் நம்ம ஆஃபர் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சிருக்காங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் டைம் இவங்க லோன் எடுக்கவே ரொம்ப லோன் அலைஞ்சாங்களாம். இவங்க ஆரம்பத்தில் 50 ரூபாய்க்கு ஆரம்பித்தாங்களாம். அப்படியே நாட்கள் போக போக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதும்
கோடிக்கணக்கில் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்களாம். என்னதான் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் கடன் யாரை தாங்க விட்டுது? நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது எல்லாரும் ஆஹா ஓஹோ கார் வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் எவ்வளோ கடன் பட்டிருக்கான் அப்படின்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அவன் வாங்கினதை மட்டுமே வச்சு நம்மளும் வாங்கணுன்ட்டு இப்படி ஆழம் தெரியாமல் காலை விட்டு மாட்டிக்கிறோம். அந்த மாதிரி தான் இவங்களுடைய நிலைமையும். என்னதான் இவங்க கோடியில் உருண்டு பிறண்டாலுமே இவங்களையும் கடன் கழுத்து நெரிச்சிருக்கு. அந்த கடன் தொல்லையே வந்து கணவர் மனைவிக்குள்ள சண்டைகள் ஏற்பட்டதாக கூட சொல்லப்படுது. ஆனால் இவங்க லோன் எடுக்கும்போது கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னவங்களாம். இவங்களுடைய ஃபஸ்ட்டு டே ஷாப்போடைய அந்த சேல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,50,000க்கு மேலே வந்து தான். அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ சூப்பராக போதா, உங்களுக்கு லோன் எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க அப்படிலாம் கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஜாபே இல்லாமல் இந்த ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் இருந்த காலங்கள்லாம் கூட இருக்காம். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் வந்து இப்போ ரிவீல் ஆகிருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவங்க மேலே வந்திருக்காங்க. உடனேலாம் ஆஹா ஓஹோலாம் வரல. ஸோ இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி இப்போ நிறைய பேர் புட்டிக்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு. சில ஸ்கேம்ஸ்லாம் கூட நடந்திருக்கு. ரீசெண்ட் டைமில் சில ஆர்டிஸ்ட்லாம் கூட சிக்கியிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். சில நடிகைகளே இப்போது இந்த பொட்டிக் ஷாப் அப்படின்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு சாரீ அவங்களே மாடலாக மாறிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே இவங்களும் ஒரு அடித்தளமிட்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ தான் பல பேரும் ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்ன மாற்றிருக்குன்னா, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்ததாகவும், அப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய கணவர் சுப்பிரமணியம் வெளியே போகிறாரு. போயிட்டு ரிட்டன் கொஞ்ச நேரத்துலேயே வந்திருக்காரு. வந்ததுமே இது போல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் கூட தன்னுடைய மகனுக்கு அனுப்பப்பட்டதாக கூட சொல்லப்படுது. அந்த மெசேஜில் நீ வரும்போது நானும் அம்மாவும் இருக்க மாட்டோம், நீ சாப்பாடு இருக்குது சாப்பிட்டுடு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காராம். அதை பார்த்துட்டு தம்பி வந்து பதறி அடிச்சுட்டு ஓடி வந்து பார்க்கும்போது அம்மா ரத்த வெள்ளத்தில் இருக்க, பக்கத்து ரூமில் அப்பா சூசைட் அட்டன் பண்ணியிருக்க, இது போல் ஒரு ஒரு மோசமான மனநிலை எப்படி இருக்குன்றதை நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு வெறிச்செயலை தான் அந்த கணவர் பண்ணியிருக்காரு. இது மட்டும்தான் காரணமானு கேட்டிங்கன்னா, இதை தாண்டி அந்த பெண் மேலே நிறைய வந்து அலிகேஷன்ஸ்லாம் வைக்கப்படுது. இதை பார்த்துட்டு ரொம்பவே கொந்தளிச்சு நடிகை ஹேமா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு பெண் இருக்கும் போதும் அந்த பெண்ணை தவறாக பேசுகிறீங்க, அந்த பொண்ணு இறந்ததுக்கப்புறமும் தவறாக பேசுகிறீங்க. அப்போ இந்த பொண்ணு இந்த நாட்டில் எப்படி வாழ்கிறது, இந்த உலகத்தில் எப்படி தான் வாழ முடியும் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் காரணம் பெண் தான் அப்படின்னா அப்போ இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. உண்மையிலே அவங்க கேட்ட கேள்வி கரெக்டு. எல்லாத்துக்குமே இவங்க தான் காரணம். இவங்களுடைய வளர்ச்சி வந்து பிடிக்காத ஒரு சிலர் கூட என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா 3வது நபர் கூட இதில் தலையிட்டிருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸார்கிட்ட வந்திருக்கு. ஸோ முதற்கட்ட விசாரணை தான் இப்போ வந்திருக்கு. இன்னும் அடுத்தடுத்துலாம் விசாரணை போகணும். ஏன்னா இது இப்படியே விடக்கூடாது. ஏன்னா இந்த அளவுக்கு டாப் லெவலில் வந்து இப்படி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக மாறி ஒரு நாலேஜபிளான பர்சன் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எப்படி இறந்துருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி வேறு என்னவோ கூட இருக்கலாம் அப்படின்லாம் கூட வந்து நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க. விசாரணையும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இவங்களுக்கு 2 பசங்களும் மெடிக்கல் காலேஜ் தான். பையன் வந்து ரஷ்யா, அங்கேயே செகண்ட் இயர் படிக்கிறாரு. இன்னொரு பையன் வந்து இங்கே, பெரிய பையன் ரஷ்யானா, சின்ன பையன் இங்கேயே தான் இருக்கார் இவங்க கூட. கணவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு உமார் ரியாஸ் கிட்டலாம் சொல்லியிருந்தாராம். நான் தான் பிஸ்னஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுங்க. ஃபன் லிவிங் பர்சனாக தான் இவங்க இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பர்சன் எப்படி இப்படி ஒரு நிலைமைன்றது தெரியலை. எதுவுமே நம்ம கண்ணால் பார்த்து கேட்டுன்னு மட்டும் முடிவு பண்ண முடியாது. நல்லா தீர விசாரிக்கணும். விசாரித்தா மட்டும்தான் இதில் என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். அதுக்கு முன்னாடி அவங்கள யாரும் தவறாக பேசாதீங்க. அவங்களுக்கு மாடர்ன் அவங்களா மாறினதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க டீச்சராக இருந்த சமயத்தில் எடுத்த வீடியோஸில் அவங்களுடைய பல்லாம் கேப்பாக இருக்குது, அவங்க வந்து ரொம்ப இப்படி மாறிட்டாங்க, ஸோ இவங்கள பார்க்க ரொம்ப யங்காக இருக்காங்க, இவங்ககிட்ட நிறைய பேர் வந்து பேசியிருக்கலாம், அதனால தான் இப்படி வந்து சண்டை வந்திருக்கலான்ட்டு என்னென்னவோ கதை கட்டுறாங்க. இது மாதிரிலாம் பேசக்கூடாது. என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக விசாரித்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். கண்டிப்பாக இவங்களுடைய மரணத்தை பார்த்தோ, இவங்களுக்கு நடந்த இந்த சம்பவத்தை பார்த்தோ திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே வந்து பயப்படக்கூடாது. முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் அப்படின்றது வந்து ஒரு புது அனுபவம் தான். வாழ்க்கையோட அடுத்த கட்டம் கூட சொல்லலாம். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் 2 பேருக்குமே ஒரு புதுவித அனுபவம் தான். அதுலேயே நம்ம வந்து தனித்தனியாக இருக்கும் போது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ சேர்ந்து வாழும்போது லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். பிடிச்சதெல்லாம் பிடிக்காமல் போகலாம், இல்லை பிடிக்காதது பிடிக்கலாம். குழந்தைக்காக, கணவருக்காக, இல்லை மனைவிக்காக இப்படி
நம்மளே மாற்றிக்கிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழல் கூட ஏற்படும். விட்டு கொடுத்து போகணும். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கட்டும். சண்டை போடலாம், ஆனால் இந்த அளவுக்குலாம் இருக்கக்கூடாது. மேரேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்ட் பர்சனை சூஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி பிஸ்னஸை நம்ம பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும்னு ஆரம்பிக்கக்கூடாதுன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்த பர்ஃபெக்ஷனை ஆரம்பத்திலேயே நம்ம வந்து இது பண்ணோம் அது பண்ணோன்னு கடனை வாங்கி குவிச்சிட்டோம். அந்த கடன் கட்டுறதுக்கு முடியாமலையோ இல்லை பிஸ்னஸ் லாஸ் ஆகலாம், சக்ஸஸ் ஆகலாம். அது எப்படி போகுன்றது நம்ம கையில் கிடையாது. அதனால் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் கடன் வாங்கிலாம் வைக்கவே கூடாது. அதுவும் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஸோ என்ன காரணன்றத இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து விசாரணையில் தெரிய வரல. இதுக்கப்புறம் தான் தெரியும். இருந்தாலுமே ரெஸ்ட் இன் பீஸ் ராஜி என்கிற நாகலக்ஷ்மி.